சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் யாக்கோபின் நிருபம் எழுதப்பட்ட போதிலும் இன்றும் நமக்கு பொருத்தமானதாக உள்ளது. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு பல தேசங்களில் சிதறி வாழும் 12 கோத்திரங்களுக்கு எழுதும் கடிதம். வாழ்த்துதல்கள். இப்போ டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? அப்பா டிரைவர் எங்கேயோ அனுப்பியிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. ஹலோ, மிஸ்டர் சஞ்சீவ் வீடுங்களா? ஆமாங்க. மிஸ்டர் சஞ்சீவ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. உடனே லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மிஸ்ஸஸ் சஞ்சீவ். 1 மினிட் ப்ளீஸ் உட்காருங்க. மிஸ்டர் சஞ்சீவ், உள்ள வாங்க. அவருக்கு ரைட் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம 2 எலும்பு முறிஞ்சிருக்கு. வயிற்று பகுதியிலையும் அடிபட்டிருக்கு. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிருக்கோம். சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையினை தாரும் என்று அறிந்து மகிழுங்கள். பொறுமையானது கிரியை செய்து நீங்கள் பூரணராய் ஆகச் செய்யும். எண்ணி பாருங்கள். ரஞ்சித், இவ்வளோ காலையில் உன்னை எழுப்பினதுக்கு சாரி.
ஒரு அருமையான ப்ராஜெக்டை பத்தி விளம்பரம் வந்திருக்கு, பாத்தியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஷியோர். எந்த பேஜ்ல? 5ஆம் பக்கம் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் பாரு. இருக்கு. அருமையான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பிடிச்சாகணும். வெறும் 1.5%க்கு கோட் பண்ணுவோம். இல்ல சஞ்சீவ், நாம 2.5% கோட் பண்ணலாம். ஃபைனலா வேணும்னா 2% அதை குறைச்சிக்கலாம். ஆஹா, ஓகே, பாய். பாய். ஸ்வாதி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வா. இதோம்மா வரேன். கொஞ்சம் பாலாவது குடியே. வேண்டாம்மா, எனக்கு போதும். ஸ்வாதி இப்பெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க. அவளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒத்துக்குங்க. அப்பதான் அவகிட்ட மாற்றம் ஏற்படும். இதை பத்தி அப்புறமா பேசலாம். எப்படி இருக்கீங்க சார்? ம், தேங்க்யூ. இந்த டிரைவர் எங்க போனா? இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர். நீங்க வெளியே வாங்க. ஓகே. தாயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆனா தாயும் குழந்தையும் உயிரோடு இருப்பதற்கு 50% தான் சான்ஸ் இருக்கு. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நிச்சயமா செய்வோம். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சோதனையையும் எந்த நேரத்திலும் சந்திக்கும் போது அதை ஒன்றுமில்லை ஆனால் சந்தோஷமான காரியம் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின் சோதனை பொறுமையை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யட்டும். ஹலோ சார். எங்க இருக்க நீ? சார் மன்னிச்சிருங்க சார், என் ஒய்ஃபுக்கு. இதை பாரு, அடுத்த நிமிஷமே நீங்க வந்தாகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். என்னாச்சு உன் மனைவிக்கு? காலையிலேயே வலி வந்துருச்சுங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். என் பிரியமான சகோதரர்களே, நீங்கள் இதை தெரிந்து கொள்வீர்களாக. ஒவ்வொருவரும்
கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கும் கோபப்படுவதற்கும் தாமதமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் மனித கோபம் தேவன் விரும்பும் நீதியான வாழ்க்கையை கொண்டு வராது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்களில் நாட்டப்பட்டதாயும் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கிளம்புறேங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு லீவு கிடைக்குங்களா? சரி, நீ இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா வினோத்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் சில ஃபார்ம்ஸ் கொடுப்பாரு, அதை சாயந்தரம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு. சரிங்க ஐயா. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். சரிங்க. அவனுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா? வினய், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இன்னும் உள்ளதா இருக்கா? என்னப்பா ஆச்சு? எப்பவும் போலதான், கொஞ்சம் அவசர வேலை இருந்தது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஆதலால் சகோதரரே, கர்த்தர் மீண்டும் வரும் வரை நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் பூமியின் மேல் பெய்யும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருங்கள். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், ஏனென்றால் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் நாம் பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நீங்கள் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கர்த்தர் எப்படி மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் பார்த்திருக்கிறீர்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உயிரோடு இருப்பதற்கு 50% தான் சான்ஸ் இருக்கு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அந்த மனிதன் இருமனமுள்ளவனாக இருந்து தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். மிஸ்டர் வினய், சந்தோஷமான விஷயம், பெண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. ஆண்டவரே நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கும் நன்றி. நன்றி ஆண்டவரே. பாருங்க,
என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே உண்டாக்கினார். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ம். ஹலோ சார், ம். உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசாந்த் சர்ச்சில் இருந்து வந்திருக்கான். ம். ஹலோ பிரசாந்த். ஹலோ சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். என் பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் சார். அவனுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொன்னார் சார். ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாகுது சார். ஒரு நிமிஷம். இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் செயல்கள் இல்லாதவனானால் அவனுக்கு பயன் என்ன? அப்படிப்பட்ட விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அணிந்து கொள்ள ஆடை இல்லாமலும் சாப்பிட அனுதின உணவு இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததாயிருக்கும். ஆனால் ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் பிரயோஜனப்படாது என்று நீ அறியாயோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது தன் கிரியைகளினாலே அல்லவோ நீதிப்பட்டான். அவன் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் உளவு தூதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது அவள் தன் கிரியைகளிலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ஏனென்றால் ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. மமதா இருக்கல்ல, அவளோட கணவர் இறந்துட்டாரா? ஓஹோ, அவளுக்கு ஏதாவது கொடுத்து விடு. போயிட்டு வரேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ சஞ்சீவ், எப்படி இருக்கீங்க? ம்.
ஜெபிக்கலாம். ம். எங்கள் தேவனே, எங்கள் மீது அன்பு கூறுகிறவரே, வேண்டுகிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. அருமையானவர்களே, இன்று நமது தியான பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதம் காட்டி பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான ஆடை அணிந்திருக்கிற ஒரு ஏழையும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், ஏழையை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அருகே உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பட்சபாதம் காட்டி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் பார்வையில் ஏழையாக காணப்படுகிறவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆனால் நீங்களோ ஏழையை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு கொண்டு போகிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட கனம் பொருந்திய நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். கற்பனைகள் அனைத்தும் ஒரு சங்கிலி போல் எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே செய்யாமல் தவறினான், எல்லாவற்றையும் செய்யாமல் தவறின குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாக காணப்படுவாய். ஆதலால் சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆகவே வார்த்தையை வெறுமனே கேட்பது மட்டும் பிரயோஜனம் அல்ல, அது உங்களையே வஞ்சித்துக் கொள்வதாகும். வார்த்தை சொல்கிறபடி செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. என் சகோதர சகோதரிகளே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. மமதா வீட்டுக்கு போய் பார்க்கணும். நீயும் உன் மம்தாவும். நான் வீட்டுக்கு போறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. சார், சம்பளம் சார். சார், இது இந்த கார்ல உள்ள நெளிவை பாத்தியா? சொல்லு, இதுக்கு யார் காரணம்? சார், அது ஏன் தப்பு இல்ல. நீ தானே அப்ப காரை ஓட்டிட்டு போன. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
ஏனென்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் அவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆனால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். உடம்ப பார்த்துக்கங்க. காட் பிளஸ். Thank you, Pastor. தேங்க்யூ சிஸ்டர். வெல்கம். ஆ Good morning. குட் மார்னிங். பாய் டாடி. பாய். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. சீக்கிரமா குணமாயிடுவேன், கவலைப்படாத. ஹாய் ரஞ்சித். ஹாய். கம் இன். ஓகே. அஜய் எவ்வளோ கோட் பண்ணான்னு தெரிஞ்சுதா? இல்ல, அவ எப்பவும் போல ரொம்ப கம்மியா கோட் பண்ணி கடைசி நிமிஷத்துல தானே கொடுப்பான். ஸ்பேர் கோட்டேஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதாவது. யா, வினோத் நம்ம ஆளு தானே. இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம். இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போனியா? சர்ச்னா சர்ச் தான், பிசினஸ்னா பிசினஸ் தான். சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டியதை சர்ச்சுக்கும், வினோத்துக்கு கொடுக்க வேண்டியதை வினோத்துக்கும் கொடுப்பேன். ஆனா உனது வலது கை கொடுப்பதை இடது கை தெரியக்கூடாது. ஒரு நிமிஷம். ஷூர். ஹலோ. ஏனென்றால் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையான காரியங்களை பேசும். நாம தான் ஃபீல்ட்ல பெஸ்ட், சந்தேகப்பட தேவையில்லை. மிக சிறிய நெருப்பும் கூட எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இது நிச்சயமா அஜய்க்கு ஒரு பேரடியாக இருக்கும். அவனுக்கு வேண்டியதுதான். அவன் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டான். இப்ப நம்ம டர்ன். நாம சாதிச்சு காட்டுவோம்.
சியர்ஸ் நம்ம புது ப்ராஜெக்ட்டுக்கு. சியர்ஸ். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அஜய் நமக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கான். அவன் சரியான முட்டாள். அவனுக்கு பிசினஸ் பத்தி அவ்வளவா தெரியாது. அவன் அனுபவத்துல குழந்தைதான். நாம லாஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. கொஞ்சம் வாட்டர் கொடு. தேங்க்யூ. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்றும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அற்புதம். துபாயில அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்கு. அங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ஆஹா, அங்கேயும் ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கலாம். நல்லா பணம் வரும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ரைட். ரஞ்சித், உங்களுக்கு ஒரு சரியான பார்ட்னரா எனக்கு படல. நீங்க போகிற போக்கும் எனக்கு சரியா படல சஞ்சீவ். நம்ம என்ன இமயமலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? பிராக்டிக்கலா இருக்க பாரு. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. கோட்டேஷனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? வினோத் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? அவைகள் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா வருகிறது? ஹலோ. அவர் ரொம்ப கம்மியா கோட் பண்ணிருக்கான். எவ்வளோ? 1.8%. உடனே நம்ம டீ ஷாப்க்கு வா. ஓகே. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உண்மையற்ற மக்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் யார் யார் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பகைஞராகிறார்கள். ஏதாவது பண்ணு. நாம இதுல நஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா. அல்லது நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதவாக்கியம் சொல்லியிருக்கிறது. அவங்கள நான் இங்க பார்த்தேன். அவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்றாங்க. என்ன
உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோടെ தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கொட்டேஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. எஸ் சார். எல்லாம் எப்படி போகுது? உனக்கு தான் உள்ள எல்லாமே தெரியுமே. எனக்கு எப்படி தெரியும்? ஓ கமான். சத்தியமா எனக்கு தெரியாது. ஹலோ. ஐ எம் சாரி சஞ்சீவ். பாஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன? ஓ நோ, சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஐ எம் ரியலி சாரி. நானும் இதுல மாட்டிக்கிட்டேன். போச்சு. நாம மாட்டிக்கிட்டோம். இனி எல்லாம் முடிஞ்சது. சஞ்சீவ், சஞ்சீவ், நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். டேக் கேர். தேங்க் யூ ஃபார் கமிங். ஜாகிரதையா இருங்க. ஷூர். ஹலோ. என்னாச்சுங்க? காம்படிட்டர் வேலையை காட்டிட்டான். அநியாயமான முறையில் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டான். ஆண்டவன் நமக்கு துணை இருப்பாரு, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்வாதியோட காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. நீங்களும் நானும் வரணும்னு ஆசைப்படுறா. நீயும் உன் ஃபங்க்ஷனும். காம்படிட்டர் வேலையை காட்டிட்டான். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். உன் அயலானை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். டிரைவர், கார் நிறுத்து. நீ வீட்டுக்கு போலாம். ஆனா சார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அனைத்து ஜீவன்களுக்கும் ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் பெலன். ஆபத்தில் நீரே அனுகூலமான துணை. நாங்கள் பேரில் நம்பிக்கை வைக்க கற்றதாகும். இப்பொழுதும் எந்த தேவையிலும் உம்மிலே நாங்கள் ஆறுதலையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இந்த சடலத்தை மண்ணிற்கு ஒப்புக் கொடுக்கும் போது, பிதாவாகிய தேவனே, உமது இரண்டாம் வருகையிலே இந்த சரீரமானது மகிமையான சரீரமாக உயிர் தெழவும், அதே வேளையில் நாங்களும் எங்களுக்கு அருமையானவர்களை சந்திக்கவும் அருள் புரியும். நாம் இந்த சடலத்தை பூமிக்கு பூமியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, மண்ணுக்கு மண்ணாக ஒப்புக் கொடுக்கிறோம். பொதுவான உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எதிர்பார்க்கிறோம். சஞ்சீவ், விளையாடினது போதும், வந்து பைபிள் படி. பைபிள் படி. இப்பொழுதும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி
வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். ஆனாலும் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? ஏனென்றால் நீங்கள் கொஞ்ச காலம் தோன்றின பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல இருக்கின்றீர்கள். அதற்கு பதிலாக ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்கரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இந்த கார்ல உள்ள நெளிவு பாத்தியா? சொல்லு, இதுக்கு யார் காரணம்? சார், அது ஏன் தப்பு இல்லை. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே எதிர்த்து நிற்கவில்லை. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்ந்த விசுவாச சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆனால் ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவைப் போல ஒழிந்து போவான். ஏனென்றால் சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். அதுபோலவே ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் காரியங்களின் வழிகளில் போகும்போது வாடி போவான். பிதாவே, என்னை மன்னியும். I'm sorry.
ஷீலா, நான் இது வரைக்கும் நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க இப்ப அதை பத்தியெல்லாம் நினைக்காதீங்க. ஸ்வாதி, I love you, my child. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வினய், சார், உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. இந்த உன்னுடைய மீதி சம்பளம். தேங்க்யூ சார். ஹலோ. ஹாய் சஞ்சீவ். ஹாய் ரஞ்சித். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம லாஸ் எல்லாத்தையும் ஈடு கட்டலாம். பட் ஒன் கண்டிஷன், லஞ்சம் கொடுக்க கூடாது, தவறான வழியில வரமாட்டேன். வாட்? கம் ஆன், ரொம்ப ரிலீஜியஸா ஆகிடாத. மக்கள் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. இதுல ரிலீஜியன் ஒண்ணும் இல்ல, தேவனோட எனக்கு இருக்கிற உறவை பொறுத்து சொல்றேன். எப்படி திடீர்னு நீ இப்படி மாறிட்ட? இவ்வளவு நாளா கடந்து வந்த பாதை சரியானது இல்ல. இது சரியா வரும்னு தோணலையே. ஆனா தேவன் எனக்கு உதவி செய்வார் நம்புறேன். ஓகே, என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு நாள் நாம மறுபடியும் சேர்ந்து நம்ம வேலையை செய்யலாம். தேவனுக்கு சித்தமானால். பாய் சஞ்சீவ். பாய் ரஞ்சித். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாதிருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தான் சங்கீதம் பாட கடவன். உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் முன்னே வாருங்கள், நம் சபை மூப்பர்கள் ஜெபிப்பார்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். தேங்க்யூ. ஹலோ டாடி. இது உனக்காக. தேங்க்யூ டாடி. அதோட இது உனக்காக. Thank
தேங்க் யூ so much. இது என்ன உங்களுக்கு. எனக்கா? வாவ், என்னது? வா, எலியா, ஒரு ஜெப மனிதன். நான் ஜெபிக்கணும்னு என்ன ஞாபகப்படுத்தவா? எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரிச்சையானது பொறுமையினை தருமென்று அறிந்து மகிழுங்கள். பொறுமையானது கிரியை செய்து நீங்கள் பூரணராய் ஆகச் செய்யும். எண்ணி பாருங்கள். விண்ணப்பத்தில் எல்லளவும் சந்தேகம் இருக்குமாயின் பெரும் காற்றினால் அடிப்பட்ட அலையை போலாவீர். விசுவாசத்தோடவர் வல்லமையை நோக்கி பார்க்கும்போது உங்கள் நம்பிக்கை எல்லாம் நிறைவாகிவிடும். சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரிச்சையா